அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் முத்தசிலாக்கள் என்கிற ஒரு வழிகட்ட பிரிவு தான் ஆட்சியாளர்களாக இருந்தாங்க. அவங்க அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள கைது செய்தாங்க. அவங்கள கடுமையாக சித்திரவதை செஞ்சாங்க. குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்லணும்னு சொன்னாங்க. அது அவங்களோட கொள்கைக்கு மாற்றமானதுங்கிறதுனா குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு என்று சொல்வது அவங்களோட கொள்கைக்கு முரணா இருக்கிற காரணத்தினால குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்லி சித்திரவதை செஞ்சாங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க அவ்வளவு சித்திரவதையும் பொறுத்து கொண்டாங்க. ஒரு காலத்தில் அவங்க விடுதலை செய்யப்பட்டாங்க. எப்படி விடுதலை செய்யப்பட்டாங்கன்னா, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அழகான ஒரு கேள்வியை கேட்டாங்க. எப்பயும் என்ன செய்வாங்கன்னா, கூப்பிடுவாங்க, விசாரிப்பாங்க, அவரை பேச விட மாட்டாங்க, மீண்டும் தண்டனையை நீட்டி போடுவாங்க. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவங்க மூலம் சொன்னாங்க, வளமையா நீங்க தானே விசாரிக்கிறீங்க, என்ன கொஞ்சம் கேள்வி கேட்க நீங்க விடுங்க என்று சொன்னோன்னு மூத்த சில அறிஞர்கிட்ட தான் கேள்வி கேட்க அனுமதிச்சாங்க. அப்ப இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, குர்ஆன் படைக்கப்பட்டது, குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் இல்லைன்னு நீங்க பிரச்சாரம் பண்றீங்களே, இந்த பிரச்சாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்களா? இந்த பிரச்சாரத்தை அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா செஞ்சதுக்குரிய ஆதாரத்தை காட்டுங்க. இந்த பிரச்சாரத்தை அவங்க செய்யலன்னு சொன்னா ஏன் செய்யலன்றதுக்கு பதில சொல்லுங்க. இந்த பிரச்சாரத்தை அவங்க செய்யாததுக்கு காரணம், இதை செய்வதனால மக்கள் மத்தியில பிரச்சனை வரும் என்கிறதுக்காக இதை தெரிந்து கொண்டு மறைச்சாங்கன்னு சொன்னா நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, அவங்க மறைச்சிருந்தா நீங்களும் மறைச்சிட்டு போகலாம், நீங்க எதுக்கு சொல்றீங்க? இல்ல அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அதை சொல்லுங்க. நீங்க இந்த கேள்விகளை கேட்ட போது மன்னர் இவர் தரப்பில் உள்ள நியாயத்தை உணர்ந்து கொண்டு விடுதலை செய்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் ஒருவருடைய ஜனாசாவுக்கு அதிகமான மக்கள் பங்கெடுத்த ஜனாசா இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி ஜனாசா. வரலாற்றில் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா 20 லட்சம் மக்கள் அவருடைய ஜனாசாவில் சேர்ந்தாங்கன்னு சொல்றாங்க. இது 1-2 கணக்கு பார்த்தது கிடையாது, அந்தந்த காலத்தில் அவங்களுடைய வரலாறு படி சொன்னது. நான் சும்மா கேட்கிறோம், ஒரு 20 லட்சம் மக்கள் அவருடைய ஜனாசாவில் சேர்ந்து கொண்டாங்கன்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு மாணவர்கள் இருந்திருப்பாங்க. இவங்களை எல்லாம் வச்சு நினைச்சிருந்தால் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க முத்தசிலா கூடிய ஆட்சியாளர்களை ஓட விரட்டி இருக்கலாம். ஏன்னா அன்றைக்கு மக்கள் மன்னனுக்கு கட்டுப்பட்டிருந்தாலும் அறிஞர்களுக்கு தான் அவங்க வழிபட்டு கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நாங்க அதாவது இமாம் ஷாஃபி என்று சொல்கிறோம், அவர் காலத்தில் யார் யார் மன்னரா இருந்தாலும் நமக்கு தெரியாது. இமாம் அபூ ஹனீஃபான்னு சொல்கிறோம், அவர் காலத்தில் இருந்த மன்னர்களை பத்தி நமக்கு தெரியாது. அறிஞர்களுடைய பெயர்கள் தான் பதிவுல இருக்குது, அவங்களுக்கு பின்னால்தான் மக்கள் இருந்தாங்க. மக்கள் மாணவர்கள் கேட்டாங்க, மூத்த இவங்களுக்கு எதிராக நம்ம கிளர்ச்சி செய்யட்டுமா என்று கேட்ட போது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, உங்களோட ரத்தத்தையும் அநியாயமாக ஓட்டி அடுத்தவங்க ரத்தத்தையும் அநியாயமாக ஓட்டுறதுக்கு நீங்க காரணமா இருந்துடாதீங்க என்று தனது மாணவர்களுக்கு சொன்னார். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னா, ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தல் என்கிறது இன்றைக்கு உலக நாடுகள பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கும் பல பிளவுகள் உருவாகுவதற்கும் இரத்தங்கள் சிந்தப்படுவதற்கும் காரணமாக அமைகிறது. இப்படி சில வழிகேடுகள் உருவானது. இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,